ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ரமி ரைடர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகமானில் தாங்க இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குளிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அடுத்தது எங்கே போக போகிறோன்னு தெரில. ஏதோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் டிரைவ் மாதிரி தான் ஏதோ சொன்னாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம எங்கே போகிறோமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸ் வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து அதை கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. காற்று பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் பலமாக அடிக்குதுங்க. அதனால் பேசுகிறது கேட்குதா என்னன்னே தெரிய மாட்டேது. அதுதான் ஒரு பிரச்சனை. அந்த நம்ம வந்து இந்த பருந்துபாரா வியூ பாயிண்ட்டுக்கு போயிருந்தோம்ல, அங்கே தான் பார்த்திங்கன்னா ரொம்ப காற்றடிச்சதுனால பேசுகிறது தான் கேட்டுச்சா என்னன்னே தெரியல. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம குளிச்சுட்டு ரெடியாகி சாப்பிட்டுட்டோம், எல்லாமே முடிஞ்சுட்டு இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோமோ அங்கே நான் போயிட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஓகே கைஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஹாய் சொல்கிறா எல்லாரையும். என்ன மூடிட்டு நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுற பாருங்க. போகிற பிளேஸ் வேறு லெவலில் இருக்குங்க. ரோடெலாம் ஓகேங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி உண்மையாக வர வழியிலாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாரஸ்ட்டுங்க, செம்மையாக இருந்துச்சு. இப்போ நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து என்னன்னு தெரியலங்க, மழை இல்லை. நல்ல வேலை காலையிலேருந்து மழை எதுவும் பெய்யல. ஸ்கையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தான் இருக்குது. இன்றைக்கி மழை வராதுன்னு ஒரு நம்பிக்கை தான். சரி ஓகேங்க, அப்படியே நான் அப்படியே பேக் கேமரா காட்டுறேன் பாருங்கள். உண்மையாக மஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. இங்கெல்லாம் பாருங்க வீடு இருக்கு. இதாங்க வியூ பாயிண்ட், நல்லா இருக்கு. அப்படியே இறங்கிலாம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த வழியிலலாம் பார்த்தீங்கன்னா நடந்து போனதுக்கான பாதைகள் இருக்கு. அப்படியே இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்தாக இறங்குதுங்க கீழே. பாருங்க எத்தனை மலை மோடுகள் இருக்குன்னு. ஓகேங்க, இங்கே கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பும் போது நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஓகேங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே சில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ நேராக வேனுக்கு போயிட்டு அங்கேருந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போக வேண்டியது தான். இங்கே வந்து ஒரு அரை மணி நேரமாக இங்கே தான் வந்து நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் வேறு ரேஸ் போட்டு வேறு வந்திருக்காங்க. முதல் நாள் இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து சூர்யாவுக்கு உடம்பு சரியில்லை, அதாவது புது மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்க. அதனால் அவனுக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேராக வேனுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு புது லொக்கேஷனுக்கு தான் போக போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள், பின்னாடி செம கூட்டம் வந்துருக்குங்க இங்கே. ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பி நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போவோம். அங்கே போய்ட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வண்டிக்கு எங்களுக்கு போட்டீங்க, அந்த வண்டியை நீங்கள் அடித்து பிடிக்கிறோம் நாங்கள். வரண்டா பாருங்க, வண்டி வந்து இப்போ 100 பறக்க போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து ஆஃப் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம்.
ஆஃப் ரோட் போயிட்டு இருக்காங்க. டிரைவர் என்ன மாசா ஓட்டிட்டு இருக்காரு. நாம தான் வந்தாச்சு மும்பை. 1 hour later. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அடுத்த இடத்துக்கு வந்தாச்சுங்க, அடுத்த பிளேஸுக்கு. உண்மையாக வேறு லெவலுங்க. நேற்று ஓட்டினவங்க கூட பார்த்தீங்கன்னா பொறுமையாக தாங்க ஓட்டினாங்க. இன்றைக்கி நம்ம அண்ணன் 2 பேரும் வந்து கதற விட்டாங்க வண்டியை. உண்மையாக வேறு லெவல் வெறித்தனமாக இருந்துச்சுங்க வந்தது. அப்பா செம ஃபீலிங்ஸுங்க, செம எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் பின்னாடி வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இங்கே வேன்லாம் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வேன் இல்லை, ஜீப்லாம். இங்கே ஃபுல்லாக வரணுன்னா ஜீப்பில் மட்டும்தாங்க வரலாம். நம்ம வண்டியிலலாம் வர முடியாது. வந்தால் அவ்வளோதான், காலியாகிடும். இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து யூட்டன் போட்டு வெறித்தனமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக வேறு லெவலில் இருக்குது இந்த ஜீப் எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறேங்க. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அடுத்த வியூ பாயிண்ட்டை இங்கே வந்து டேம் இருக்குங்க. டேமா அது ஏரியான்னு தெரியல. ஃபுல்லாகவே வாட்ரு தாங்க, செமையாக இருக்குங்க. நம்ம வந்து இந்த பிளேஸ்லேருந்து கிளம்ப போகிறோம். மறுபடியும் அந்த ஆஃப் ரோடில் தான் போக போகிறோம். உண்மையாக வேறு லெவலில் இருக்க போகுது. வாங்க நம்ம அப்படியே போயிட்டு அடுத்த பிளேஸுக்கு போவோம். ஓகேங்க, அடுத்தது ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸு. அங்கே நம்ம போய் பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஜீப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு வைப் பண்ணி கத்தி கத்தி தொண்டை தண்ணி வந்து வத்திருச்சு போலங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சவுண்டாகவே பேச முடியல, அடைக்குதுங்க. இப்போ பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இப்போ பாருங்க, என் மாப்பிள்ள வந்து ஆர்னம் முடிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த தேரில் பண்ணுவோம்ல இல்லாத வேலை, அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்களா ஊதுறோம். ஓகேங்க, அப்படியே நான் பேக் கேமரா ஆன் பண்ணுற பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. அப்படியே இருங்க, ஒரே நிமிஷம். சூப்பராக இருக்கு. வா பாருங்க, செம்ம ஃபோர்ஸுங்க. கீழே குளிக்க விட்டா வேற லெவலில் இருக்கும். பட் குளிக்க விட்றாங்களா என்னன்னு தெரியல. அதனால பார்ப்போங்க குளிக்க முடியுதா இல்லையான்னு. நம்ம அப்படியே இறங்கி கீழே போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே போகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போவோம். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்டில். அப்பா எல்லா பிளேஸுமே பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்குங்க. 2 நாளாக செம மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கூட கூட்டம் இருந்துச்சு ஓரளவுக்கு. இன்றைக்கி மழை வேற இல்லையா, ஸோ வந்து கூட்டம் வந்து நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை. வாங்க அப்படியே இறங்கி கீழே போகும். வாவ், இந்த பக்கத்தில் எல்லாரும் கீழே இறங்குறாங்கங்க. அங்கேருந்தும் தண்ணி வருது, அப்புறம் வந்து இந்த பக்கத்துலேயும் தண்ணி வருது. இறங்கி நிற்கிறாங்கங்க. அங்கே போயிட்டு நம்மளும் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் கிளம்ப வேண்டியதுதான், அடுத்த பிளேஸுக்கு போக வேண்டியதுதான். vlog வந்து அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் பத்தலைங்க. அதனால நான் வந்து vlog அந்த அளவுக்கு எடுக்கிறதுலங்க. பாருங்க அண்ணன் நிற்கிறான். vlogல வந்து அப்பப்போ லாக் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாருங்க செமையாக இருக்குங்க. ஓகே வாங்க நம்மளும் அங்கே போவோம். வழி எப்படி இருக்குன்னு வரமா பார்த்துனேன் சறுக்குதுங்க பயங்கரமா.
இங்க பாருங்க எங்கள் அம்மா நிற்கிறாங்க, என் அண்ணன் நிற்கிறான். பிடிச்சிங்க பாப்பா. பாப்பா தம்பியா தெரியல. ஓகே, பயங்கரமாக வலுக்குது இங்கே. பாருங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மளும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குகைக்குள்ள தாங்க இருக்கும். பாருங்க எப்போ அடிக்கிறீங்க? இங்க வா. இங்க பாரு, நம்ம எல்லாரும் குகையில இருக்கோம். இது உள்ள போயிட்டே இருக்குங்க. எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல. 2 கிலோமீட்டர் உள்ள போகலாங்க இந்த குகை. நமக்கு திறமை இருந்தா, தைரியம் இருந்தா இந்த குகை உள்ள போகலாம். ஓகேங்க, இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேணாம். தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே நம்ம வெளில போயிடுவோம்.